Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பாஸ்கர், இப்ப தமிழகம் தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இங்க சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்க ஹெல்ப்லைன்ஸ் பத்தியும் சொல்லுங்க. 57 தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய நடவடிக்கையாகத்தான் அயலக தமிழர் நலத்துறை என்பது மத்திய அரசினுடைய துணை தூதரகம், அதே நேரத்துல நேபாளத்தில் இருக்கக்கூடிய காட்மாண்டில் இருக்கக்கூடிய தூதரகம் மூலமாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அயலக தமிழர் நலத்துறையினுடைய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது 57 பேர் பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிற முதல்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அங்கு சென்ற இந்த ஆன்மீக பயணம் மேற்கொண்டவங்களுடைய பட்டியல், அதே நேரத்துல தொடர்பு குறித்து பாதுகாப்பை நாங்கள் முதல்ல உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தகவலாக இருக்கிறது. இருந்த போதும் அவர்களுடைய எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத முதல் கட்டமா தெரிவித்திருக்காங்க. இருந்த போதும் தொடர்ந்து அவர்களை அழைத்து வரக்கூடிய மீட்பு நடவடிக்கைகளை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லம் தூதரகம் மூலமாக அதற்கான பணிகளை துரிதப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறதா இவங்களுடைய தகவலாக இருக்குது. அவர்களுடைய உறவினர்கள் தொடர்பு கொள்வதற்குண்டான இலவச உதவி எண்களும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 1800-309-3793 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற உதவிகள் மூலமாக உறவினர்கள் கூடுதல் தகவலை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் அயலக தமிழர் நலத்துறையுடைய அறிவிப்பாக இருக்கிறது. தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்குண்டான தொடர் முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறத தற்போதைய தகவலாக உள்ளது. ரைட், தொடர்ந்து இணைஞ்சிருங்க பாஸ்கரன். நம்ம இன்னும் நிறைய தமிழகம் தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு பெற இருக்கிறோம். இப்போ நம்ம தமிழக அரசு மூலமா இப்ப அந்த டிராவல்ஸ் ஏஜென்சியை ஏதேனும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? அவங்க கிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா அமைச்சர்கள் தரப்புல இருந்தோ? இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தினுடைய அதிகாரிகள் மத்திய அரசு தூதரகத்தினுடைய அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு காட்மாண்டில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்துல அவர்களுக்கு கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இங்கிருந்து தமிழர்கள், குறிப்பாக தமிழகத்திலிருந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்ட அந்த 57 பேர் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கறத அயலக தமிழர் நலத்துறைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. தலைமை ஒரு பணியாளர் அந்த ஆன்மீக சுற்று போன அந்த பயணம் மேற்கொண்டவரோடு தொடர்புல இருப்பதன் காரணமாகவும் அயலக தமிழர் நலத்துறைக்கு அதற்கு குறித்தான கூடுதல் தகவலை தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாகத்தான் இந்த தகவல்களை சேகரிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. அங்க இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அவர்களை அழைத்து வருவதற்குண்டான நடவடிக்கைகளை ராணுவ ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றையெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதும் தற்போது அவங்களுடைய கலந்தாலோசனையில் இருக்கிறது. பத்திரமாக மீட்கக்கூடிய நடவடிக்கைகள்ல அதிகாரிகள் கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில மற்ற தமிழர்களுக்கு ஏதாவது அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, உயிரிழப்பு, உடமைகளுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாத வகையில அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய நடவடிக்கையில கவனம் செலுத்தி வருகிறோம். முதல்ல அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறோம். அதுக்கு பிறகு அவர்களை பத்திரமாக அழைத்து வரக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுறோம் அப்படிங்கிறத அதிகாரிகளோட தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து காலை 10 மணி முதலே இதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருவதன் காரணமாக இன்னும் ஒரு மணி நேரத்துல அதிகாரப்பூர்வமான தகவலை தமிழக அரசின் மூலமாக பகிர்ந்து கொள்ள உள்ளோம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.